சித்தார்த், எப்படிப்பா இப்ப நாம இவங்களெல்லாம் ஏமாத்தி ராணி அந்த ரூமுக்கு கூட்டு போறது? அதுவும் இல்லாம அந்த டாக்டர் வேற அங்க மயங்கி கிடக்குறாங்க. இப்போ ராணிக்கு யாரு ஆபரேஷன் பண்ணுவாங்க? சார், முதல்ல இந்த ராணியை யூபிஎஸ் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெளியில இருந்து யாராவது ஒரு டாக்டரை வர வச்சுக்கலாம். தம்பி, இந்த ஆஸ்பத்திரி ஃபுல்லா பாத்துட்டோம் தம்பி. நம்ம வெளியே போறதுக்கு வழியே இல்ல. எல்லா வழியும் அடைச்சிட்டாங்க தம்பி. என்னது? யோ, நான் உன்னாண்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு உண்மையா பதில் சொல்லணும். என்ன உன்னை மாதிரி ஃப்ராடுன்னு நினைச்சியா? என்ன கேட்கணுமோ கேளு, உண்மையை சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் சாகுற அளவுக்கு பிரச்சனையில இருக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ நீ என்ன காப்பாத்துனா நீயும் பிரச்சனையில மாட்டிப்ப. அப்படி இருக்க சொல்ல நீ என்ன காப்பாத்துவியா, இல்ல நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு விட்டு போயிருவியா? நான் எதுக்கு உன்னை காப்பாத்தணும்? ஹேய், நான் ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாத்துற அளவுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு ஒர்த்தான ஆளெல்லாம் இல்ல. நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். உன்னை காப்பாத்த போய் நான் பிரச்சனையில மாட்டிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அதான பார்த்தேன். நீ மெய்யாலுமே அதைத்தானையா செய்வ? உன்னை போய் கேட்டேன் பாரு. சித்தார்த், இதுக்கு மேல நம்மளால அவங்க கிட்ட சண்டை போட முடியாது. எல்லாருக்கும் அடிபட்டிருக்கு. அத்தை, அண்ணி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்ல அத்தை. ஆமாமா. ஆமா தர்ஷினி, ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. சார், இவங்க பல்ஸ் டவுன் ஆயிட்டே வருது. ஐயோ ஐயோ ஐயோ, ஐயோ, டைம் வேற நமக்கு கம்மியா இருக்கு சார். அட கடவுளே. இன்னும் 3 நிமிஷத்துக்குள்ள இவங்களை அங்க கொண்டு போய் ஆகணும். அதோட வெளியில இருந்து ஒரு டாக்டரை அரேஞ்ச் பண்ணோம் சார். ராணியை காப்பாத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணணும். என்னன்னா சரிப்பா. இங்க பாருங்க, ராணியை காப்பாத்த வேற வழியே இல்ல. சரிப்பா, அப்படியே ஓகே பண்ணிடலாம். சார், எதுவா இருந்தாலும் நம்ம சீக்கிரமா பண்ணணும். அப்பதான் இவங்களை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க இங்க வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். டேய் டேய், நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க. டேய், நாம இந்த பக்கம் போலாம்.
மாமா ஐயோ மாமா எந்திரிங்க மாமா மாமா எந்திரிங்க மாமா எந்திரிங்க எந்திரிங்க மறுபடியும் வந்து போறாங்க என்ன மாமா இது நம்ம ஆளு அது இது நீங்க கடைசியில நம்மளே போட்டு இந்த அடி அடிச்சிட்டாங்க. டேய் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க, இல்லன்னா அவங்களுக்குலாம் சந்தேகம் வந்துடும். அதுவும் கரெக்ட் தான். வாங்க சரி வா, அங்க என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். வாங்க. மாமா பிளான் பண்ண மாதிரியே ராணியை கடத்திட்டானுங்க. எல்லாம் சரியா நடக்குது. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சரி வா, போலாம் வா. ஒண்ணு இல்லையே, அடிபட்டுச்சாமா? மலரு, அடிபட்டிருக்கா? ஒண்ணு இல்லையே. இல்லம்மா பரவாயில்ல. அம்மா தாமரை? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தர்ஷினி? எனக்கு ஒண்ணும் இல்ல. பாட்டிங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல? எனக்கு ஒண்ணு இல்லடா, எனக்கு ஒண்ணு இல்ல. யாருக்கு ஒன்றும் இல்லைல்ல? மாமா அவனுங்க கிட்ட இருந்து ராணியை இவங்க எப்படி காப்பாத்துனாங்க? தெரியலையே, இரு கேட்போம். மாமா, அவங்க கிட்ட இருந்து ராணியை எப்படி மாமா காப்பாத்தி இங்க கொண்டு வந்தீங்க? ஏய், அவன் நம்ம நல்லா ஏமாத்திட்டான்டா. பவர் கட் ஆனதை வச்சு அவன் நம்மளை திசை திருப்பிட்டான்டா. அந்த ராணியை சேஃபான பிளேஸ் கொண்டு போயிட்டான். உடனே அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சான்டா. ஏய் போடா, போய் ரூம் தேடுங்க. போடா. அதுவா மாப்ள, சித்தார்த் ஒரு ஐடியா சொன்னான். ஏன்பா சித்தார்த், நீ சொன்ன மாதிரி செஞ்சதுனாலதான் அவங்க ஏமாந்துட்டானுங்க. ராணியை காப்பாத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணணும். என்னப்பா பண்ணணும்? தாத்தா, அவனுங்களை டைவர்ட் பண்ணி தான் ராணியை காப்பாத்தி ஆகணும். அதனால நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. முதல்ல ராணிய வேற ஒரு ஸ்ட்ரெச்சருக்கு மாத்தி ஆகணும்.
அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரெச்சர்ல 3 தலவாணியை வச்சு ராணி இருக்கிற மாதிரி செட் பண்ணிடலாம். டம்மியை நம்ம தள்ளிட்டு போகும்போது அவனுங்க கண்டிப்பா நம்மள அட்டாக் பண்ண வருவானுங்க. ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி பண்ணிட்டு டம்மியை நாம விட்டுருவோம். பவர் வேற இல்லாதனால அவனுங்க சரியா பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால கண்டிப்பா அவனுங்க அந்த ஸ்ட்ரெச்சரை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருவானுங்க. நம்ம அந்த நேரமா பார்த்து இங்க வந்து நம்ம ராணிய அந்த யூபிஎஸ் ரூமுக்கு கொண்டு போயிடணும். இதான் பிளான். ஓகேவா? ஓகேப்பா. எல்லாருக்கும் ஓகே தானே? கண்டிப்பா அவங்களுக்கு சந்தேகம் வராது. சரியா? வாங்க போலாம். வாங்க போலாம். ஜாக்கிரதையா இருங்க. சீக்கிரம். மாமா, முதல்ல இந்த விஷயத்த தமன்னா கிட்ட சொல்லி ராணி இருக்கிற இடத்த அவங்க கிட்ட சொல்லணும். சார் இப்போ அவங்க பார்த்து ஏமாந்துருப்பாங்க சார். அவங்க திரும்ப வர்றதுக்குள்ள நாம இங்க இருந்து போயானோம் சார். வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க வாப்பா. ஆமாமா, அப்படியே செஞ்சிடலாம். இப்பவே கொண்டு போயிடலாம். ஓகே சார், சீக்கிரம் பாத்து பிடிங்க. வாங்க சிஸ்டர், வாங்க. நீ பாத்துக்கடா பத்து. பாத்துப்பா. நான் போகலன்னா ராணி செத்துருவா. எனக்கு தான் வேம்பு சாரோட வாழ கொடுத்து வைக்கல. அவ பாவம் யாரோ இல்லாத அனாதையா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டா. இப்பதான் அவளுக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. கடவுளே, ராணிய நான் காப்பாத்தணும். அதுக்கு எனக்கு கருணை காட்டு. அந்த கூலிப்படைக்கு அவனுங்களை ஏமாத்தி ராணியை கூட்டிட்டு வந்தது இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அவனுங்க ராணியை தேடிட்டு இருப்பானுங்க. அவனுங்க கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள ராணிக்கு எப்படியாவது ஆபரேஷன் நடக்கணும் டாக்டர். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா சீஃப் டாக்டர் பரமேஸ்வரிக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அவங்களால இந்த ஆபரேஷனை அட்டன் பண்ண முடியாது. வர வேண்டிய தாட்சாயினி டாக்டரும் இன்னும் வரல. ஆனா ராணிக்கு இப்படி ஆபரேஷன் பாதியிலே நிக்கிறது நல்லதில்லை. அவங்க உயிருக்கு ஆபத்து சார். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ஆபரேஷனை கண்டினியூ பண்ணலன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு முதல்ல இந்த யூபிஎஸ் கரண்ட் மூலமா ஆக்சிஜன் கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். சரி. அதுக்கப்புறமா வெளியில யாராவது ஒருத்தர் போய் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்பெஷல் டாக்டரை வர வைப்போம். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி தான் சார். சித்தார்த், நீ இந்த ரூமுக்கு வெளியே நின்று காவல் காத்துக்கிட்டு. நான் வெளியே போய் யாரையாவது டாக்டரை வர வைக்கிறேன். தாத்தா, நீங்க போறது ரொம்ப ரிஸ்க் தாத்தா. அவனுங்க இன்னும் 4 பேர் இருக்கானுங்க. அவனுங்க ரூமா தேடிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம உயிரே போனாலும் இந்த ரூமுக்குள்ள அவங்களை விடவே கூடாதுங்க. அம்மா, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும். எல்லாரும் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? சரி. மாமா வாங்க. வாங்கம்மா வாங்க. இந்த கூலி படிக்கிட்டு இருந்து நம்ம உயிரை பணைய வச்சாவது ராணியை காப்பாத்திடலாம். ஆனா டாக்டர் இல்லாம எப்படி ஆபரேஷன் நடக்கும்? எங்க அம்மா அழாதீங்கம்மா, ராணிக்கு ஒண்ணும் ஆகாது. நம்மளோட வேண்டுதலும்
ராணியோட நல்ல மனசும் தைரியமும் அவளை காப்பாத்தும்மா. அம்மா பொம்மி, உன்னையத்தானே ராணி கொலசாமியா நினைச்சு வாழ்ந்து நிக்கிறா. அவளை காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமை இல்லையா? அவ உள்ள உன்னோட கருவை சுமக்கவும் தாடிக்காரனுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தானே உசுர கையில புடிச்சிட்டு போராடிட்டு இருக்கிறா. அவளை காப்பாத்துமா. என்ன சிஸ்டர் உங்களுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருச்சு? இப்போ என்ன டாக்டர் பண்றது? ஃபிட்ஸ் வந்தா போடுற இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, உடனே போய் அதை எடுத்துட்டு வாங்க. சரிங்க டாக்டர். சிஸ்டர் என்னாச்சு? அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு சார். ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இன்னும் 2 நிமிஷம் ஃபிக்ஸ் கண்டினியூ ஆனா அவங்கள கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது சார். ராணி, டாக்டர் டாக்டர் இப்ப என்ன பண்றது? மெடிசன் கொண்டு வர போயிருக்காங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இவளுக்கு இப்போ ஃபிட்ஸ் நின்றும் டாக்டர். ஃப்ராடு, சாரி. அப்படி கூப்பிடாதான் உனக்கு பிடிக்காதுல்ல. ராணினே கூப்பிடுறேன். ராணி, நான் தான் சித்தார்த். உன் பாஷையில சொல்லணும்னா தாடிக்காரன். நம்ம வீட்டுக்கு வந்த புதுசுல தாத்தா கூட சேர்ந்துக்கிட்டு பொம்மையா நடிச்ச. ஆனா சத்தியமா என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளவு பெர்ஃபெக்ஷன். அப்படி இருந்தும் நீ என்கிட்ட இருந்து எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கவே இல்லை. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா சத்தியமா நான் ஆட்டிடியூட மதிக்கிறேன். அதே மாதிரி தாத்தா உனக்கு பணத்தை செட்டில் பண்ணி அதை எடுத்துட்டு கிளம்புன்னு சொன்னப்ப கூட நீ அந்த பணத்தை தொடவே இல்லை. இது எல்லாமே பெருந்தன்மையை தான் காமிக்குது. நீ மட்டும் கோர்ட்ல வந்து எனக்காக சாட்சி சொல்லலனா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். என் பொம்மி மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் பார்த்து பார்த்து என்னென்ன செஞ்சிருப்பாளோ. அவ இடத்துல இருந்து நீ எல்லாத்தையும் செஞ்சிருக்க. என்ன ஸ்வீட் செல்லர் அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட் ஆக்கி அழகு பார்த்திருக்க. நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் லட்சுமி அம்மா உன்னை ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. நீ என்னதான் ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் நீ பேசிக்கா ரொம்ப நல்லவ. அது எனக்கு தெரியும். நீ என்ன விட்டும் நம்ம குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது. நீ நம்ம குடும்பத்துக்கு வேணும். எனக்கு கூட வாழ பிடிக்கலதான். ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மா மாதிரி அன்னைக்கு லட்சுமி அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இந்த வீட்டுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க.
இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்காக எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சிருக்க. அதையெல்லாம் நான் மறந்தா நான் நன்றி இல்லாதவன் ஆயிடுவேன். வாட் அ மிராக்கல். அன்கான்சியஸ்ல இருக்க பேஷண்ட்டுக்கு நீங்க பேசுறது கேட்க வாய்ப்பே இல்லை. ஆனா அதுக்கான ரியாக்ஷன்ஸ் மானிட்டர்லயும் அவங்களுக்கு ஃபிட்ஸ் குறையிறதுலயும் தெரியுது. ராணி, நீ சாகக்கூடாத. நீ சாக மாட்ட. நீ உயிரோட திரும்ப வரணும். வந்து இந்த தாடிக்கார சட்டையை பிடிச்சி நீ சண்டை போடணும் ராணி. என்னம்மா என்ன உள்ள உங்க ஹஸ்பண்ட் பேச பேச அவங்களுக்கு பல்ஸ் ஏறிட்டே வருது, பிக்ஸும் குறைஞ்சிட்டே வருது, அவங்களுக்கு சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்கு. சிஸ்டர், நாங்களும் பேசினா எங்க ராணிக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்களும் வந்து பேசலாமா? பேசலாம் சார், தாராளமா வாங்க வாங்க. வாங்க. சரி சரி வா. ராணி, தாத்தா